கடந்த வாரம் முழுவதும் ரொம்ப நான் கண்ணீரோடு தேவ சமூகத்தில் இருந்தேன். ஏன்னா எல்லாருமே நம்ம மாம்சத்தில் தானே இருக்கிறோம். இல்லை, எல்லாருக்குமே உங்களுக்கு மாத்திரம் இல்லை போராட்டம், எனக்கு தானே உண்டு. இல்லை, எல்லாருக்கும் இருக்கிறது. எல்லாருக்கும் அந்த பாதை கடந்துதான் ஆகணும். எல்லாரும் கர்த்தர் நியமித்த பாதையில நான் போய்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லுங்க. அந்த பாதையை கடக்க தேவன் இரக்கம் செய்திருக்கிறார், நடத்துவார். ஆமென். அல்லேலூயா. வழியே தெரியல ஆண்டவரே, என்ன பண்றதுன்னே தெரியல, ஏதாவது ஒரு வழி காட்டுங்க. உனக்கு சொன்ன வார்த்தை அப்படியே போய் சபையில சொல்லுட்டார். வழியே தெரியல, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. என்னதான் ஆண்டவரே பண்றது, எனக்கு வழி தெரியல ஆண்டவரே, என்னால முடியல. ஒரு 10 days-ஆ நான் ரொம்ப மனசளவுல பாதிக்கப்பட்டு ரொம்ப கண்ணீரோடு தேவ சமூகத்துல நின்றுவேன். இந்த வார்த்தை உங்களுக்கும் நல்லா கரெக்டா ஸ்மூத்தா போறவங்களுக்கு இந்த வார்த்தை எப்படின்னு தெரியல. ஆனா என்ன மாதிரி கொஞ்சம் தடுமாற்றம் உள்ளவர்களுக்கு, தடுமாற்றம்னா ஆவிக்குரிய வாழ்க்கையில நினைச்சிட போறீங்க, என்ன அசைக்கவே முடியாது ஆமென் சொல்லுங்க. என் கிட்ட கூட நெருங்க முடியாது சத்துரு. ஆவிக்குரிய வாழ்க்கையில என்ன இருந்தாலும் ரெடியா இருப்பேன் நான். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்னதான் பண்றது ஆண்டவரே? ஜெபம் பண்றேன், பைபிள் வாசிக்கிறேன், எவ்வளோ தேவனுடைய வார்த்தை பிரசங்கம் பண்றேன், பாடுறேன், துதிக்கிறேன், ஆராதிக்கிறேன். எத்தனையோ பேருக்கு பலனா என்ன வச்சிருக்கிறீங்க. ஆனாலும் என்னால இப்போ இந்த சூழ்நிலைகள் எப்படி என்ன பண்றது தெரியல ஆண்டவரே. நான் அப்படியே ஓப்பனா நான் சொல்றேன், இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. அந்த மாதிரி சூழ்நிலை யாருக்காவது வந்திருக்கா? என்ன பண்றதுன்னு தெரியல இப்போ இருக்கா யாருக்காது? ஏன்னா நான் ஒரு 10 days-ஆ அதுல நான் ரொம்ப போராடிட்டு இருக்கேன். என்ன பண்றதுன்னு தெரியல, எப்படி தெரியல. நீங்க நல்ல சிரிச்ச முகத்தோடு இருக்காங்க, அப்படி போனா என் கண்ணீர் தெரியும். என்ன பண்றதுன்னு தெரியல. என்ன எனக்கு இன்னி வரைக்கும் வழி தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல, புரியல. எனக்கு கையை பிரசஞ்சிட்டு இருக்கேன், அப்படியே யோசிச்சு 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 மண்டை குழம்பி போகுது. என்ன பண்றதுன்னே தெரியல, வழி தெரியல எனக்கு. ஆண்டவர் சொன்னாரு, நீ இப்ப என்கிட்ட பேசுறதெல்லாம் அப்படியே போய் சபையில ஞாபகமா போய் சொல்லுன்ற. இங்க என்கிட்ட என்னென்ன புலம்புலையும் அதெல்லாம் போய் அங்க சொல்லுப்பா. அப்ப நினைச்சுக்கணும், சரி நம்மளை விட மோசமா இருக்கிறாங்க பொழுது யாரோ அப்படின்னு நினைச்சுக்கிட்டு பார்த்தா, அதே போல எனக்கும் ஒரு சில கால்ஸ் வந்தது. போராட்டத்துல இருக்காங்க பொழுது, பிரச்சனை, வழி தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல. வழி காட்டணும் ஆண்டவரேன்னு சொல்லி ஒரு வசனத்தை எடுத்து எனக்கு கர்த்தர் காண்பித்த அந்த வசனத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இது என்னோடு என்ன போல இருக்கிறவங்களுக்கு கரெக்டா ரூட்ல போயிட்டு இருக்கீங்க, கர்த்தர் வழி காமிச்சிட்டாரு அப்படின்னா இன்னும் தொடர்ந்து உங்களுக்கு வழிகாட்டுவார் அப்படின்னு சொல்லுங்க. ஏசாயா 43:16. சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையையும் உண்டாக்கி. சமுத்திரத்திலே வழினா என்ன? சாலை. வலிய தண்ணீர்களிலே பாதையை உண்டாக்குகிறவர். சமுத்திரத்துல வழியை உண்டாக்குகிறவர். சமுத்திரம் ஃபுல்லா அப்படியே
எந்த திசை எது சமுத்திரத்துக்கு உள்ள போயிட்டீங்கன்னா உங்களுக்கு திசை தெரியாது. கிழக்கு எது, மேற்கு எது, வடக்கு எது, தெற்கு எது. வலிய தண்ணீர்களிலே பாதை. இப்போ வழி சாலை போட்டிருந்தா அந்த சாலை மார்க்கமாக சாலை வழியாக நாம் போலாம். தண்ணீர்ல எப்படி ரோடு போடுறது? தண்ணியில எப்படிங்க ரோடு போடுறது? அதான் தெரியல நம்மளுக்கு. நம்மளால போட முடியாது. தண்ணியில ரோடு போட முடியுமா? வழி உண்டாக்க முடியுமா? முடியவே முடியாது. எனக்கு அதான் தெரியாம புரியாம குழந்தை போய் ஆண்டவர் சமூகத்துல எனக்கு எப்படிங்க தண்ணியில போய் எப்படிங்க ரோட்டை போட்டு நான் எப்படி இதை கடந்து போவேன்? எந்த வழியில போவேன்? நான் போய் சேர வேண்டிய இடம் எது? எப்படி போறது? சமுத்திரத்திலே வழியையும் வழிய தண்ணீர்களிலே பாதையையும் உண்டாக்குகிற தேவன் நம்முடைய தேவன். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். கர்த்தர் செய்வார். சங்கீதம் 77:19 இந்த செய்திக்கு பின்பு ஒரு வழியை காண்பிப்பார்னு நினைக்கிறேன். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்க அந்த கடலாண்ட போயிட்டாங்க. அது வரைக்கும் கரெக்டா நடந்துட்டு வந்தாங்க. வழி வந்தது. பின்னாடி பார்வோன் சேனை, முன்னாடி செங்கடல். எங்க போறதுன்னு தெரியல. ஆனா கர்த்தர் அந்தலதான் வழியை வச்சிருந்தார். அல்லேலூயா. கொந்தளித்து ஆர்ப்பரித்து கொண்டிருந்த கடல், ஆழம் நிறைந்த கடல், தண்ணீர், வலிய தண்ணீர்கள், கொந்தளித்து கொப்பளிக்கிற தண்ணீர்கள் அது. அல்லேலூயா. அந்த இடத்துல அதுக்குள்ள கர்த்தர் ஒரு வழியை ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தார். ஆமென் சொல்லுங்க. மோசேக்கு தெரியாது, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தெரியாது, பின்னாடி வர சேனைகளுக்கு தெரியாது, பார்வோன் சேனைக்கு தெரியாது. இவங்க வசமா சிக்கிட்டாங்க. கடல் இருக்கு, கடலுக்கு முன்பாக என்ன செய்ய முடியும்? இவங்களை போய் சுலபமாய் பிடித்து விடலாம். கடல் எல்லாம் அதுக்கு தாண்டி அவங்க கடலை தாண்டி எங்க போக முடியும்? ஒரு சின்ன தண்ணி இருந்தது, கூட்டம் இருந்தது, எதனா தடந்து போயிடலாம், ஓடிடலாம். ஆனா இது கடல், எப்படி போக முடியும்? யாருக்குமே தெரியாது. கர்த்தர் இதுலதான் வழி நடத்த போகிறார். இதுல ஒரு பாதையை அமைக்க போகிறார். இதுல ஒரு ரூட்டை போட்டு கொடுக்க போகிறார் என்பது யாருக்கும் தெரியாது. எனக்கும் தெரியல எப்படி வழின்ட்டு. கர்த்தர் எதுல பாதையை போட்டு வச்சிருக்கிறார்னு தெரியல. இன்னைக்கு தேவ பிள்ளைகளை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். வழி தெரியல ஆண்டவரே, என்ன பண்றதுன்னு தெரியலையேன்னு சொல்லி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைங்க, ஏதோ ஒரு இடத்துல, ஏதோ ஒரு காரியத்துல கர்த்தர் பாதையை போட்டு வைத்திருக்கிறார். அதை ஏற்ற வேலையில உன் கண்களுக்கு காண்பிப்பார். அந்த பாதையிலே நீ நடப்பாய். இது நிச்சயம். என்னோட பேசிய ஒரு உண்மை உள்ள தெய்வன், மாறாதவர். உங்களோட இன்னைக்கு சொல்றாரு, வழி தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல என்று கலங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்திட்டாரு. இப்ப நம்ம பார்க்கிறோம், என்ன பண்றது தெரியல, கடல் தான் தெரியுது, இதுல எல்லாம் நடக்க முடியாது நம்மளால. அந்த தண்ணீர் மூழ்கடிச்சிடும். அந்த தண்ணீர் நம்மளை ஒன்றுமில்லாமல் ஆக்கிடும். இதுல போய் எப்படி போக முடியும் என்று சொல்லி நம்ம கலங்கி கொண்டிருக்கிறோம். என்ன பண்றது தெரியல. ஆனா கர்த்தர் ஒரு பாதையை அமைத்து வைத்திருந்தார். கர்த்தர் தானே நடத்தினாரு. கர்த்தரே வழிகாட்டுவார். ஆமென் சொல்லுங்க. நம்மளை நடத்துறது யாருங்க? நம்மளை நடத்துறது கர்த்தர். அல்லேலூயா. நம்மளை நடத்துறது கர்த்தர். கண்டிப்பா கர்த்தர் வழிகாட்டுவார். நம்மளுக்கு தெரியல, நம்ம முழிச்சுட்டு இருக்கிறோம், கலங்கிட்டு இருக்கிறோம், என்ன பண்றதுன்னு தெரியல. ஆனா கைவிட மாட்டார். அந்த வசனத்தை வாசிப்போம். சங்கீதம் 77:19. உமது வழி கடலிலும் உமது பாதைகள் இரண்ட தண்ணீர்களிலும் இருந்தது. உமது காலடிகள் தெரியப்படாமற் போயிற்று. கர்த்தர் ஆயத்தம் பண்ணி நடத்துறாரு. அது தெரியல நம்மளுக்கு. அவர் பாதை தெரியல நம்மளுக்கு. உமது வழி கடலிலும், இன்னைக்கு கடலை போல இருக்கு நம்மளுக்கு பிரச்சனை. என்ன பண்றதுன்னு தெரியல. விழி புதுங்கி நிக்கிறோம். ஆண்டவரே, அடுத்த அடி எடுத்து வைக்க எனக்கு எங்க தெரியல, ஒண்ணுமே தெரியல. பார்வையில்லா குருடனை
கும்பல் இருக்கு ஆண்டவரே, எங்கோ இருட்டு ஆண்டவரே, வழியே எனக்கு தெரியல ஆண்டவரே. எப்படி என் வாழ்க்கை போக போகிறது, என் குடும்பம் எப்படி நடத்தப்பட போகிறது, என் பிள்ளைகளின் எதிர்காலம் எப்படி இருக்க போகிறது ஆண்டவரே, நான் என்ன செய்வேன் என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு இன்னைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஓ கர்த்தர் வழியை உண்டாக்குகிற தேவன், உனக்கு எங்கேயாவது எப்படியாவது உனக்காக இறங்கி கர்த்தர் ஒரு வழியை உண்டாக்குவார். அல்லேலூயா. உனது வழி கடலிலும். அல்லேலூயா. நமக்கு முன்பாக கடல் தான் பார்க்கிறோம், எப்படி போகுதுன்னு தெரியல. அக்கறைக்கு போகணும், எப்படி போறது, எப்படி போக முடியும்? அல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கப்பல் இருக்கிறவங்க கப்பல்லையோ போட்லயோ போகலாம். ஆனா இன்னைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் இடத்துல ஒண்ணும் இல்லை, வெறும் காலோடு நடந்து வராங்க. அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லை, எப்படி போகிறது? கடல் இருக்கு, வழி தெரியல. ஆனா கர்த்தர் வழியை உண்டாக்குகிறவர். ஆமென். அல்லேலூயா. உமது வழி கடலிலும் உமது பாதைகள் திரண்ட தண்ணீர்களிலும் திரண்ட. அல்லேலூயா. எதுவா இருந்தாலும் நம்மளை வழி நடத்துவான். ஆமென் சொல்லுங்க. கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரே, கனிவோடு துதி பாடி போற்றுவோம். நாளைக்கு என்ன பண்றது வழி தெரியல, குடும்பத்துல என்ன பண்றது வழி தெரியல, ஊழியத்துல என்ன பண்றது வழி தெரியல, பிள்ளைகளுடைய எதிர்காலம் வழி தெரியல. வழி நமக்கு தெரியாதுங்க, வழி காட்டுகிறவர் அவரு தெரியும். நம்மளுக்கு வழிதான் தெரியாது, ஆனா அவரு தெரியும். அவனு சொல்லுங்க, அவரு தெரியும், அவரு தெரியும். எனக்கு நான் தான் சொன்னேன், எனக்கு வழி தெரியல, என்னென்ன பண்றது தெரியலப்பா, ஆனா உங்களை மாத்திரம்தான் எனக்கு தெரியும், வழி காட்டுகிறவரை எனக்கு தெரியும் என்று சொல்லி அல்லேலூயா. கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை, கனிவோடு துதி பாடி போற்றுவோம். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரை, கனிவோடு துதி பாடி போற்றுவோம். ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். அல்லேலூயா. ஆமென். நாம் நடக்கும் பாதைகளை காட்டுவார், நாள்தோறும் ஞானத்தாலே நிரப்புவார். நாம் நடக்கும் பாதைகளை காட்டுவார், நாள்தோறும் ஞானத்தாலே நிரப்புவார். நீதியின் பாதையிலே நடத்துவார், நீதியின் பாதையிலே நடத்துவார். வாழ்வை தொடருவார். நம் வாழ்வை தொடருவார். ஆமென். அல்லேலூயா. நீ பாடுகிறது வழி உண்டாகிறது, கர்த்தர் ஒரு வழியை திறக்கிறார். வாசல் உனக்காக திறக்கப்படுகிறது. எந்த பக்கம் போனாலும், எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து இதுதான் வழி என்று பேசுவார். எந்த பக்கம் போனாலும் உடனிருந்து இதுதான் வழி என்று பேசுவார். இறுதி வரை எப்போதும் நடத்துவார், இறுதி வரை எப்போதும் நடத்துவார். இயேசு நாமம் வாழ்கவென்று கடைசிவரை நடத்துவார். இயேசு நாமம் வாழ்கவென்று வாழ்த்துவோம்.
கர்த்தர் நடத்துவாருங்க. கர்த்தர் வழிகாட்ட போகிறார். இன்னைக்கு எனக்கும் உங்களுக்கும் வழிகாட்டுவான். வழி தெரியாம என்ன பண்றதுன்னு தெரியாம பழகி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைய தெரியல, வழி தெரியல, என்ன செய்ய போறன்னு தெரியல, நமக்கு முன்பாக இருக்கிறவர்களுக்கு முன்பாக எப்படி கடந்து போகிறதுன்னு தெரியல. ஆனா கர்த்தர் வழியை உண்டாக்குகிறார். சமுத்திரத்திலே வழியும் வலிய தண்ணீர்களிலே பாதைகளையும் உண்டாக்குவார் உனக்காக. தேவ பிள்ளை இன்னொரு வசனம் வாசிங்க. ஏசாயா 51:15. உன் தேவனாய் இருக்கிற கர்த்தர் நானே, அலைகள் கொந்தளிக்கத்தக்கதாய் சமுத்திரத்தை குலுக்குகிற சேனைகளின் கர்த்தர் என்கிற நாமம் உள்ளவர். உன் தேவனாகிய கர்த்தர் சமுத்திரத்தை குலுக்கி அதுல கர்த்தர் வெளியை உண்டாக்குகிறார். அவருக்கு வழி உண்டாக வழி விட்டுதான் ஆகணும். அவருடைய பிள்ளைங்களுக்காக அது வழி விடும். அப்படின்னு சொல்லுங்க. சங்கீதம் 107:7 சொல்லப்படுகிறது, தாவணிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவையான வழியிலே நடத்தினார். வாசிங்க சங்கீதம் 107:7. தாமரிக்கும் ஊருக்கு போய் சேர அவர்களை செவ்வையான வழியிலே நடத்தினார். செவ்வையான வழியிலே நடத்துவாருங்க கர்த்தர். காத்திருங்க, காத்திருங்க, பொறுத்திருங்க. கர்த்தர் நடத்துவார். வழி தெரியாத தேவ பிள்ளையே, அடுத்த அடி எங்க வைக்கிறதுன்னு தெரியாம கலங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நீ தாவரிக்கும் ஊருக்கு போய் சேர உங்களை செவ்வையான வழி நடத்த ஒரு தேவன் உண்டு. அல்லேலூயா. இன்னொரு வசனம் கூட இருக்கு, வாசிங்க. சங்கீதம் 78:53. அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார். அவர்கள் சத்துருக்களை கடல் மூடி போட்டது. அவர்கள் பயப்படாதபடி அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. அந்த கடலுக்கு முன்பாக நின்று கலங்கி கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே வழி தெரியல, ஆண்டவரே என்ன பண்றதுன்னு தெரியல என்று சொன்ன பொழுது கர்த்தர் அவர்கள் பயப்படாதபடிக்கு அவர்களை பத்திரமாய் வழி நடத்தினார். அல்லேலூயா. உன்னை வழி நடத்துவார் தேவ பிள்ளையே. வழி தெரியாம கலங்கி கொண்டிருக்க வாழ்க்கை என்னும் பாதையில வழியெல்லாம் அடைக்கப்பட்டு இருக்கிறது, வழியெல்லாம் மூடப்பட்டு இருக்கிறது. எப்படி நான் கடந்து போவேன் என்று சொல்லி அங்கலாய்க்கிற தேவ பிள்ளையே, உன்னை பத்திரமாய் வழி நடத்த ஒரு தேவன் உண்டு. அல்லேலூயா. தாவரிக்கும் ஊருக்கு போய் சேர உங்களை செவையான வழியில நடத்த ஒரு தேவன் இருக்கிறார். உனக்கு நிச்சயமா வழி காட்டுவார், உன்னை வழி நடத்துவார். உன்னை வழி நடத்தாமல் விடுவாரோ அதற்காகவா தெரிந்து கொண்டார், அதற்காகவா உன்னை அழைத்தார். உன்னை கலங்க விட மாட்டார், உன்னை விடவே மாட்டார். உனக்கு நிச்சயமா வழிகாட்டுவார், வழிகாட்டுவாருங்க. எங்கேயாவது கர்த்தர் எப்படி ஆகினோம் ஏதாவது ஒரு பாதையை உனக்காக அமைத்து கொடுப்பார்.
உனக்காக கண்டிப்பா அமைத்துக் கொடுப்பார். நெகேமியா 9:11 வாசிங்க. நீர் அவர்களுக்கு முன்பாக சமுத்திரத்தை பிரித்ததினால் கடலின் நடுவாக கால் நனையாமல் நடந்தார்கள். வலுவான தண்ணீர்களிலே கல்லை போடுகிறது போல அவர்களை தொடர்ந்தவர்களை ஆழங்களிலே போட்டுவிட்டீர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆழமான இடத்துல நீ நடக்க முடியும், ஆனா எதிராளி நடக்க முடியாது. சத்தியத்தை விளங்கிக் கொள்ளுங்க. ஆழமான பகுதி, ஆழமான இடம், ரொம்ப ஆழம். ஆனா ஆழத்துல அபிஷேகம் பண்ணப்பட்ட அவருடைய தேவ பிள்ளைகள் நடப்பார்கள். ஆழத்துல நீ நடப்பாய், ஆனா எதிராளிகளை ஆழம் மூடிடும். ஆழத்துல அவங்களால நடக்க முடியாது. ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. மற்றவங்க நடக்க முடியாது இந்த பாதையில. அல்லேலூயா. நீ நடப்பாய். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. ஏன்னா நீ தேவனுடைய பிள்ளை, நீ கர்த்தருடைய பிள்ளை. கர்த்தர் விசேஷமாய் உன்னை அழைத்துக் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். உனக்கு வழி நடக்கும்படி அவர் முன்னே போகிறவராய் இருக்கிறார். தேவ பிள்ளையே, நீ கலராத, தவிக்காத. உனக்கு முன்பாக இருக்கிறத பார்த்து ஆண்டவரே, என் வாழ்க்கையில அடுத்து நான் என்ன செய்ய போறேன், அடுத்த அடி எங்க ஆண்டவரே நான் வைக்க போறேன், வழி தெரியலப்பா, வழி தெரியலப்பா என்று பழங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, இன்றைக்கு உனக்காக ஒரு பாதை அமைக்கப்படுகிறது. ஒரு வழியை உண்டாக்குகிறார், ஒரு வழியை உண்டாக்கி கொடுக்கிறார், ஒரு வாசலை கர்த்தர் திறந்து கொடுக்கிறார். இன்றைக்கு தேவ பிள்ளைகளை கலங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளை உங்களுக்கென்று ஒரு வழி உண்டாக்குகிறது, உனக்கென்று ஒரு பாதையை அமைத்து கொடுக்கிறார், உண்டாக்குகிறார். அது எப்படி உண்டாகுது பாருங்க. 74 சங்கீதம் 74:13 வாசிங்க. தேவரே, உமது வல்லமையினால் சமுத்திரத்தை இரண்டாக பிளந்து. எப்படி? வல்லமையினால பாதை உண்டாகும். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், வழி தெரியலே என்று என்ன பண்றது? பிள்ளைகளை குறித்து ஒரு பாரம், எதிர்காலம் எப்படி இருக்க போகிறதோ, ஆண்டவரே எங்க வாழ்க்கை வயதாகி கொண்டிருக்கிறது, இதற்கு பின்பு எங்க எதிர்காலம் எப்படி இருக்குமோ, என் வாழ்க்கை எப்படி இருக்குமோ, இவ்வளவு நாள் நான் நடந்துட்டு ஆண்டவரே, அடுத்து எனக்கு வழி தெரியல ஆண்டவரே, என் வாழ்க்கையை குறித்து கலக்கமா இருக்குப்பா, என் வாழ்க்கை இருந்ததா, எனக்கு பாதை தெரியலப்பா, வழி தெரியலப்பா, என் பிள்ளைங்க எப்படி நடக்க போகிறாங்க, என் காலம் முடிஞ்சா என் பிள்ளைங்க இந்த பாதையில் எப்படி நடக்க போகிறாங்க, வழியே இல்ல, வழி தெரியல என்று சொல்லிக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளைங்க, இன்றைக்கு இந்த ஆராதனை வேலையில உனக்காக ஒரு பாதை உண்டாகுகிறது, உனக்காக ஒரு வழியை கர்த்தர் ஆயத்தப்படுத்தி கொண்டிருக்கிறார். பாதை அடியா குருடனை போன வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று சொல்லிக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, காசத்தோடு உன் கண்களை திறந்து, இதோ நான் என் வல்லமையால உனக்கு ஒரு பாதையை உண்டாக்கி வைக்கிறேன், அதன் வழியாய் நீ நடந்து போவாய், கால் நனையாமல் நடப்பாய். அது வல்லமையால உண்டானது. வழியை மூடி வச்சிருக்கு. அதுக்கு என்ன பண்றாரு பாருங்க கர்த்தர். சங்கீதம் 106:9. அவர் சிவந்த சமுத்திரத்தை அதட்டினார். வழியை மூடி வச்சிருக்கு. என் ஜனங்கள் எங்க போவாங்கன்னு தெரியாம தத்தளிக்கிறாங்க. என் ஜனங்களுக்கு வழி விடாம இருக்கிறீங்க, என் ஜனங்களுக்கு பாதை விடாம இருக்கிறீங்க. கர்த்தர் அதட்டுதான். அவர் அதட்டும் பொழுது அந்த வழி உண்டாகும், வழி உண்டாகும். நம்ம நடக்க முடியாதபடி பாதையை அடைத்து வைத்திருக்கிற எல்லாத்தையும் கர்த்தர் அதட்டுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கர்த்தர் அதட்டுவாருங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஒரே ஒரு வசனம் வாசிங்க. இன்னொன்னு அவர் எப்படி நடத்துறாரு பாருங்க. உபாகமம் 1:31 வாசிங்க. ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. எப்போ
நம்மளால முடியலன்னு சொல்லி கலங்கி நிற்கிறோமோ அப்பவே கர்த்தர் நம்மை சுமக்க ஆரம்பித்து விடுகிறார். எப்ப முடியல, என்னால முடியல ஆண்டவரே, எனக்கு ஒண்ணும் நடக்க வழி தெரியல, நடக்க முடியல, அடுத்த அடி வைக்கிறேன், எங்க வைக்கிறதுன்னு தெரியல, வைக்கிற அடி உறுதியா இருக்குமான்னு தெரியல, அங்க கல்லு இருக்கா, பாம்பு இருக்கா, முள்ளு இருக்கான்னு தெரியல, எனக்கு ஒண்ணுமே தெரியல ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது கர்த்தர் சுமந்து கொண்டு போகிறார். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்துக்கு, அந்த ஆசீர்வாதமான கானானுக்கு இவ்விடத்துக்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை காண்பீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார், அவரே சுமப்பார், ஒருபோதும் கைவிடவே மாட்டார். இயேசு தாங்குவார். கைவிடவே மாட்டார். அவர் சுமப்பார். அந்த பாதையில நம்மளால நடக்க முடியாது, கரடுமுரடான பாதையில கர்த்தர் நம்மை சுமந்து செல்கிறார். எத்தனையோ தடவை என் வாழ்க்கையில நான் பார்த்திருக்கிறேன். நான் என்னால முடியலன்னு சொல்லி நான் ஒவ்வொரு கதறி அழுவேன், கண்ணீர் விட்டு அழுத பொழுதெல்லாம் என்னை சுமந்து கொண்டு போயிருக்கிறார். எத்தனையோ பாதையை நான் அந்த மாதிரி கடந்து இருக்கிறேன். அல்லேலூயா. கர்த்தர் உன்னை சுமந்து கொண்டு போவார். கடைசியாக ஏசாயா வாசிங்க 43 அப்படியே 2வது வசனத்தை வாசிங்க. அதுல சொல்றாரு, நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது நான் உன்னோடு கூட தான் இருக்கிறேன். நீ ஆறுகளை கடக்கும் பொழுது அவைகள் உன்னை பொருளுவதில்லை. நீ அக்கினியில் நடக்கும் பொழுது வேகமாக அக்கினி ஜுவாலி உன்னை பற்றார். அல்லேலூயா. எதுவுமே நடக்காது. கர்த்தர் தண்ணீரை பார்த்து கலங்காத, அதுல நடக்கும் பொழுது கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார், வழி திறப்பார். அல்லேலூயா. செங்கடலை பிளந்து கொடுத்தாரு,
ஜனங்க நடந்தாங்க. அந்த ரெண்டு பக்கமும் அந்த கடல் தண்ணீர் மதுளை போல அவர்களுக்கு நின்றது தெய்வ பிள்ளையே. அதே போலதான் உனக்கு பாதை உண்டாகும். அந்த பாதையிலே உனக்கு அரணை போல அதே எகிப்தியர் அதே பாதையில கடந்தாங்க. தண்ணி மூடிக்கொண்டது, ஆழம் மூடி போட்டது, அவர்கள் எல்லாம் சங்காரமானார்கள். தேவ பிள்ளையே, இந்த பாதையில நீ நடப்பாயானா மற்றவர்கள் நடக்கவே முடியாது. அந்த பாதையில நடக்க முடியாது. அவர்கள் நடந்தார்கள்னா அவங்க நிலைச்சு நிற்க முடியாது. அந்த பாதையை முழுமையா கடந்து அக்கறைக்கு வர முடியாது. இந்த பாதையை நீ கடப்பாய், ஆனா கர்த்தர் உனக்கு கடக்க பாதையை உண்டாக்கி கொடுப்பான். வழியை உண்டாக்குகிறவர் கர்த்தர். 43 அதே அதிகாரத்துல 18, 19 வாசிங்க. கர்த்தர் செய்ய போகிறதை சொல்லுகிறார். வாசிங்க. முந்தினவைகளை நினைக்க வேண்டாம், பூர்வமானவைகளை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுதே அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியில ஆறுகளையும் உண்டாக்குவேன். பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். இதோ நான் புதிய காரியத்தை, அதான் புதிய வாசலை, அந்த புதிய வழியை, அந்த புதிய பாதையை உனக்கு நான் காண்பித்தேன். உனக்கு புதிய காரியத்தை செய்கிறேன் என்று சொல்லுகிறார். முன்பெல்லாம் நினைக்காதீங்க, பழசெல்லாம் நினைக்காதீங்க. என் பாதை அப்படி இருந்தது இப்படி இருந்ததெல்லாம் நினைக்காதீங்க. இப்ப வழி தெரியலையே நினைக்காதீங்க. கர்த்தர் புதிய காரியங்களை செய்ய போகிறார். வனாந்தரத்துல வழியை உண்டு பண்ணுகிறார். வனாந்தரத்துல வழின்றது கிடையாது, வழியே கிடையாது. எங்க மணல் மேடுகளும் மணல் சரிவுகளும் தான் இருக்கும். அங்க உள்ள போயிட்டீங்கன்னா திருப்பி வர வழி கிடையாது, வழி தெரியாது. ஆனா எல்லாவற்றிலும் நமக்கு வழியை உண்டாக்குகிறவர் கர்த்தர் சொல்லுகிறார். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், அது இப்பொழுதே தோன்றும். நான் வனாந்தரத்திலே வழியை உண்டாக்குகிற தேவன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. பாதை உனக்கென்று ஒரு பாதையை கர்த்தர் காண்பிப்பார். அல்லேலூயா. உனக்கென்று ஒரு வழி இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். தேவ பிள்ளையே, கர்த்தர் உங்களை மகிமையாய் நடத்துவார். தேவ பிள்ளையே, அல்லேலூயா. ஒரே ஒரு வசனத்தை வாசிங்க. அந்த பாதை எப்படி இருக்கும் என்று சொல்லுகிறார். வாசிங்க. ஏசாயா 26:7. நீதிமானுடைய பாதை செம்மையா இருக்கிறது, பாதை செம்மையா இருக்கிறது. நீதிமன்றம் 3 வாசிங்க. உன் வழிகளில் எல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். பாதையை செவ்வைப்படுத்த, பாதையில கர்த்தரை நினைச்சு கொள்ளுங்க. உன் பாதையை கர்த்தர் செவ்வைப்படுத்துவார். அல்லேலூயா. நீதிமன்றம் 2:8 இன்னொரு வசனம் இருக்கு. வாசிங்க. அவர் நியாயத்தின் நெறிகளை தற்காத்து நம்முடைய பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறார். அல்லேலூயா. பரிசுத்தவான்களின் பாதையை காப்பாற்றுகிறவர். அல்லேலூயா. இன்னொரு வசனம் நீதிமொழிகள் 4:18 வாசிங்க. கர்த்தர் வழி காமிச்சிட்டாருன்னா அந்த பாதையில இப்படிதான் இருக்கும். நீதிமான்களுடைய பாதை நடு பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய பிரகாசம் போல இருக்கும். அல்லேலூயா. நீதிமானுடைய பாதை பிரகாசிக்கும். கர்த்தர் பாதையை அமைச்சு கொடுத்துட்டாருன்னா அது பிரகாசமா இருக்கும். ஒரு வசனத்தை எடுத்து வாசித்து நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஏசாயா அதேதான் 43:16 வாசிங்க. சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையையும் உண்டாக்கி. அல்லேலூயா. கர்த்தருடைய எல்லா கண்களையும் மூடி தேவ சமூகத்தில் தேவ பிள்ளை வழி தெரியாம, அதாவது என்ன செய்ய போனோம் இந்த காரியத்துல என்று வழி தெரியாம கலங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உங்க வாழ்க்கை, எதிர்காலம், பொருளாதாரம், உன் பிள்ளைகள் வாழ்க்கை, படிப்பு, வேலை, மற்ற காரியங்கள், அடுத்து நம்மளுக்கு என்ன நடக்க போகிறது, நம்ம வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது,
இதெல்லாம் யோசித்துக் கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, உனக்காக கர்த்தர் சமுத்திரத்திலே வழியை உண்டாக்குகிறார். வலிய தண்ணீர்களிலே பாதையை அமைத்துக் கொடுக்கிறார். உன் தேவன் உன்னோடு கூட உண்டு. உன் தேவன் உன்னோடு கூட உண்டு. உன் தேவன் உன்னோடு கூட தானே நடந்து வருகிறார். உன்னோடு கூட தானே இருக்கிறார். உன் எல்லா காரியங்களும் அவருக்கு தெரியும். உனக்காக எங்கெங்கே பாதையை உண்டாக்க வேண்டுமோ, உனக்காக எங்கெங்கெல்லாம் வழியை உண்டாக்க வேண்டுமோ, உன்னை எதுவும் உட்கார வைக்க முடியாது. நீ நடந்து போவாய், நீ கடந்து போவாய். நீ நடந்தாலும் சோர்வடைய மாட்டாய், நீ விழுந்தாலும் எழுந்திருப்பாய். கர்த்தர் உனக்காக ஒரு பாதையை இன்றைக்கு கர்த்தர் அமைத்துக் கொடுக்கும்படி உன் தேவனாகிய கர்த்தர் இன்றைக்கு சொன்ன வார்த்தையை வழியை நடத்துவார். வழி தெரியாமல் கலங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, நான் என்ன செய்ய போகிறேன் தெரியலையே, என்ன செய்ய போகிறேன் எனக்கு புரியலையே, நான் என்ன செய்வேன் ஆண்டவரே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்காக ஒரு வழியை உண்டாக்குகிறார், பாதையை உண்டாக்குகிறார். இன்றைக்கு உனக்கென்று என் தேவன் போடுகிற பாதை, என் தேவன் காண்பிக்கிற வழி, இது மற்றவர்கள் காண்பிக்கிற வழி அல்ல, மற்றவர்கள் போடுகிற பாதை அல்ல. இது ராஜ பாதை, இது கர்த்தருடைய பாதை, இது மகிமையின் பாதை, இது பிரகாசிக்கிற பாதை, இது காப்பாற்றுகிற பாதை, இது செம்மையான பாதை, இது மகிமையான பாதை, இது வல்லமையுள்ள பாதை. இது அவர்களுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான். இந்த பாதையில் வேற யாரும் வர முடியாது. இது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம்தான். வழி தெரியாம அலைந்தவர்களுக்கு மாத்திரம்தான். வழியே இல்லை என்று சொன்னவர்களுக்கு மாத்திரம்தான் இந்த பாதையை கர்த்தர் காண்பிக்கிறார். இந்த பாதையை கர்த்தர் உண்டாக்குகிறார். நான் மனாந்திரத்தில் வழியை உண்டாக்குவேன். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன். முந்தினவர்களை நினைக்க வேண்டாம், பூர்வமானவர்களை சிந்திக்க வேண்டாம். இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்போதே அது தோன்றும், நீங்கள் அதை அறிவீர்களா? நான் மனாந்திரத்தில் வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளை உண்டாக்குகிற தேவன். வழிகாட்டு வார்த்தைகள், பாதை காட்டுவார். நான் நடக்கும் பாதைகளை காட்டுவார். நாள்தோறும் ஞானத்தாலே நிரப்புவார். நீதியின் பாதையை நடத்துவார். போல நம் வாழ்வை தொடருவார். எந்த பக்கம் போனாலும் உடன் இருந்து இதுதான் வழி என்று பேசுவார். இறுதி வரை எப்போதும் நடத்துவார். இயேசு நாம வாழ்கவென்று வாழ்த்துவார். கரம் பிடித்து வழி நடத்தும் கர்த்தரே, களிப்போடு துதி பாடி போற்றுவோம். நன்றி ஆண்டவரே. இன்றைக்கு உங்கள் ஜனங்கள் எல்லாருக்கும் எங்களுக்கும் ஆண்டவரே வழி உண்டாகட்டும், பாதை உண்டாகட்டும். ஆண்டவரே வழிவாசல திறங்கப்பா. எல்லா தேவ பிள்ளைகளுக்கு, வழி தெரியாத தேவ பிள்ளைகளுக்கு, அடுத்து என்ன செய்ய போகிறோம் என்று அறியாத தேவ பிள்ளைகளுக்கு, ஆண்டவரே நாளை என் வாழ்க்கை, என் எதிர்காலம் எப்படி இருக்க போகிறதோ என்று அறியாத தேவ பிள்ளைகளுக்கு, பிள்ளைகளை குறித்து கலங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு, ஆண்டவரே பொருளாதாரத்தில் கலங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு, ஆண்டவரே இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், எனக்கு எதுவுமே இல்லை, அதனால என் வாழ்க்கை இப்படியே தான் முடிஞ்சிருமா என்று கலங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளுக்கு, நீர் வாழ்ந்தவரை பாதைகளை உண்டாக்குகிறவர், சமுத்திரத்திலே வழியையும் வலிய தண்ணீர்களிலே பாதையை உண்டாக்குகிற தேவனே, இன்றைக்கு இறங்குவீராக. எல்லா தேவ பிள்ளைகளுக்கு இறங்கு
இறங்குவீராக. உங்க பாதையை காண்பீங்கப்பா. ஒரு பாதை உருவாகட்டும், ஒரு பாதை உண்டாக்கப்படட்டும், ஒரு வழிவாசல் திறக்கப்படட்டும். இன்றைக்கு வழியை தன்னை ஆண்டவரை திறந்து கொடுப்பீராக. வாசலை திறப்பீராக. எல்லா வாசல்களை திறப்பீராக. வெண்கல கதவுகள் உடைக்கப்படட்டும், இரும்பு தாழ்பாள்கள் முறிக்கப்படட்டும், வாசல்கள் வழியாய் உட்பிரவேசிக்கட்டும், வாசல் வழியாய் உட்பிரவேசிக்கட்டும். மூடப்பட்ட வாசல்கள் எல்லாம் எல்லா தேவ பிள்ளைகளுக்கு திறக்கப்படுவதாக, எல்லாம் திறக்கப்படுவதாக, திறக்கப்படுவதாக. எல்லா வாசல்களை கர்த்தர் திறந்து கொடுப்பீராக. எல்லா தேவ பிள்ளைகளை ஆசீர்வதிப்பா. நீர் காண்பிக்கிற வழியில உங்க பிள்ளைகள் நடக்கட்டும். ஆசீர்வதி இயேசுவின் மூலத்தில் ஆகும்.